அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பித்த உடனே போச்சுறான்னு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். அவர் அவ்வளோ குவிட் பண்ணிட்டார். இல்லை, ஒரு வேலை இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தாவாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவ் அண்ட் உட்லாண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, இந்த அனுமோகன், அவங்க இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸு. ஆமாம், இப்படி தான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குப்பா, முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாருடைய அசிஸ்டண்ட் வந்து, நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டாயோ, நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட படம், நான் ஒரு படம் பண்ணுறேன், பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலரட்டும் போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராமதாஸ் சார் உள்ளே தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா கேட்ட இப்போ அப்படி தானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து, உயிரே உனக்காக, இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்களில் வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. என்னோடய குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுடுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் ராமதாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்களில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து, அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்களை பற்றிலாம் சொல்லுவான். அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இதில் டெல்லி கணேஷ் சார், கேஆர்ஜி அம்மா, இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யாரை விடுறது, அனுமோகன் சார், எங்கே ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி, லேடிஸ் மறைச்சிட்டாங்க. இதில் ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா
சாமியாக இருக்கீங்க சார். உங்களை பற்றி உட்காரு. உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைபேச்சு பார்ப்பேன் நான். உட்காருப்பா. வலைபேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவுபடுத்து. ஆமாம், நிறைய பாராட்டுவார். யா, ஹீ ஸ்டில் லவ்ஸ் யூ. ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட்டு நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. அந்த பேரெல்லாம் சொல்லி வம்பளை மாட்டி விடாதீங்க, அதான் யூடியூப் ஆகிடும். நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணாம். அடி கண்டென்ட்டுன்னு சொல்கிறாங்க. 6 கண்டென்ட் போய் வாழாச்சு, எங்கே இருக்குன்னே தெரில. 6 கண்டென்ட். வைகோ கத்தனார் கண்டெய்னர்னு காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்கே கண்டுக்க போகிறாங்க? அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குனர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல் ரங்கராஜன் சார் மதர்லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட்டு. இன்னும் அவர் பண்ண படம்லாம் ஹிட்டு. சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலாக இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேரப்பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமாக, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றிப்பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாதமாக நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர்வி உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லுமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார், செல்லுமணி, கே. ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்கிறேன். அது குற்றமாக எடுத்தாலும் சரி, குறையாக எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன், நீங்கள் தீர்மானிச்சிங்க. இப்போல்லாம் இந்த குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் வேணும் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடறான். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடையது. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்போ நிறைய படத்தில் நம்ம
ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலேயே விட்டு விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சி. அதுங்க கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமாக பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா, ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம். நல்லா இல்லை இல்லை, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டடிச்சிட்டு தியேட்டரில் இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, இப்போ சின்ன வயசில் பழகம் தானே, போடா வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல். அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில், இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில். பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது. தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸு அந்த பிராந்தி பாட்டில். பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறா. அவன் வேணாங்கிறான், டே குடுறா. குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன். 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி டே குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேலே என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? ஏய், மக்களுக்கே உன் மேலே தான் கோவம், மக்களுக்கே உன் மேலே கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்காக வருவான்? இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவாக ஏதோ பண்ணலாம். ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் யார் மேலும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓவராக இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில். பல படங்கள் யாரும் சொல்ல, ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்களை அற்புதமாக சொல்கிறான். பெருசாக விரசெல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள்
கிராமத்தில் இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி, ரங்கராஜ் சார். நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்கேயும் ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே. ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமாரை சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனால் நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடையே டைரக்ட் பண்ணுற டைரக்டர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லலை, அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய அங்கே எங்கள் சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு. எங்கேயோ நிற்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டரை நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்கள் செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணுன்னா எங்கள் ஆர்கே செல்வமணி பேர் தான் நினச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள்னு ஒரு படம், கமலஹாசன் நடித்த உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமாக போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போகல, இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமாக அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமாக பண்ணி கொடுப்பார். சிக்கனமாக பணம்னு கேட்க மாட்டார். ஆனால் நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவிய இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், முதல் பாட்டு என்ன. அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார், கண்ணீர் விட. அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்கள் ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.